வணக்கம் எல்லாருக்கும். யாழ் தமிழ் கிச்சன் சார்பாக நாங்கள் இன்றைக்கு ஒரு vlog ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு வாரமும் ஒரு vlog போடுறதாக பிளான் பண்ணியிருக்கிறோம். அந்த வகையில் முதலாக நாங்கள் வத்தமலை முருகனுக்கு சென்று ஒரு காணொளியை பதிவு செய்திருக்கிறோம். அந்த காணொளியில் நாங்கள் பதிவு செய்திருக்கிற விடயங்களை நீங்களும் பார்க்க முடியும். உள்ளூரில் இருக்கிறவங்களும் சரி, வெளியூரில் இருக்கிறவங்களும் இந்த காணொளிகளை மிகவும் அருமையாக பார்க்கக்கூடிய வகையில் இந்த காணொளியை பதிவு செய்திருக்கிறேன். வாங்க அந்த காணொளியின் உள்ளுக்கு போய் என்னென்ன விஷயங்கள் வத்தமலை முருகன் கோயிலில் இருக்குது என்றதை பார்க்கலாம். சரி, இப்போ நாங்கள் மெயின் பிரதான நுழைவாயிலூடாக நாங்கள் அந்த வத்தமலை முருகன் வளாகத்துக்குள் நாங்கள் சென்று விட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குதுன்னு. இந்த பிரதேசங்களை நீங்கள் பார்க்கலாம். இது சாதாரண காலங்களில் மக்கள் நடமாட்டம் மிகவும் குறைவாக இருக்கும். இதுவே திருவிழா காலமெண்டா உள்ளுக்கு போக முடியாத அளவுக்கு ஜன நெரிசல் ரொம்ப அதிகமாகவே இருக்கக்கூடிய ஒரு இடம். இதுதான் அவங்களுடைய பிரதான அலுவலகமாக இருக்கிறது. இதில் அது சம்பந்தமான விடயங்கள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், இதுதான் அவைகளுடைய பிரதான அலுவலகம். அது நீங்கள் மெயின் என்ட்ரன்ஸால் உள்ளே வரும்போதே தெரியும். இது பார்த்திங்கன்னா இந்த கோயிலை நிர்வகித்தவர், அதாவது இதனுடைய பவுண்டர் இவர் தான் அப்படின்றதுக்கான ஆதாரங்களோடு இங்கே இந்த சிலையை வச்சுருக்கிறாங்க. இது அவங்களுடைய பிரதான அலுவலகத்துக்கு மிக அருகிலேயே அது இருக்குது. இது ஒரு சின்ன குளம் மாதிரி அந்த சைட்டில் வச்சுருக்கிறாங்க. இதில் மீன்கள் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 2-3 வகையான மீன்கள் தெரியுது. பெரிய வகையான மீன்களும் இருக்குது, சிறு மீன்களும் இருக்குது. பார்க்குறதுக்கு ரம்மியமாகவே இருக்குது. சரி, இப்போ நாங்கள் முழுமுதற் கடவுள் பிள்ளையாரை வணங்குவதற்காக நாங்கள் உள்ளுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இதுதான் முதலாவது சன்னதியாக இருக்குது பிள்ளையாருடையது. பிள்ளையாருக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு நாங்கள் இப்போ உள்ளுக்கு போகலாம். உள்ளுக்கு இதெல்லாம் இப்போ புதுசாக வேலை செய்து இருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல பெயிண்ட் வளங்களோட பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. மக்கள் பெரிய அளவில் இல்லை, ஓரளவான மக்கள் கூட்டம் இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா இதில் தெரியும், உங்களுடைய ஆள் இருக்கிறார் ஆஞ்சநேயர். அவர் சாப்பாடு பார்சலை பறித்து கீழே போட்டு எடுத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். அதாவது புளியோதரை வழங்கியிருந்தவங்க, அப்போ அதை பறித்து எடுத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். இதில் பார்த்திங்கன்னா இதுதான் இதனுடைய இந்த ஆலயத்தினுடைய தலவிருச்சம். அதாவது அரசமரம் ஒன்று இருக்குது. அதை சுற்றிலும் கடவுள்களுடைய சிலைகள் அங்கே உள்ளே வைக்கப்பட்டிருக்கு. அதில் தொட முடியாது. நேர்த்தி செய்கிறவங்கள் இந்த இடங்களில் தங்களுடைய தொட்டில்களை கட்டியிருக்கிறத பார்க்கக்கூடிய வகையில் இருக்குது. அதிகமான பேர் இதில் தொட்டில்களை கட்டியிருக்கிறாங்க. சில பேர் பட்டு கட்டியிருக்கிறாங்க. ஏதோ நேர்த்தியெல்லாம் செய்து வர பணங்கள் எல்லாம் கூடி அதில் கட்டி வச்சிருக்கிறத காணக்கூடிய வகையில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா தெரியும், இது மேலே தான் அந்த தலவிருச்சம் இருக்கிறது தெரியுது. அதில் என்னென்ன கடவுள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. எல்லாமே இருக்குது. நான் காணொலியை பதிவு செய்கிற நேரம் என்னென்ன கடவுள்னு பார்க்காமல் எல்லாத்தையுமே நான் பதிவு செய்திருக்கிறேன். இது ஒரு சுற்று வட்டத்திலேயே அப்படியே ஃபுல்லாக வச்சுருக்கிறாங்க. இது ஜெகநாத சுவாமிகள் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோவும் அது உள்ளே இருந்தது. இதனுடைய விளக்கங்கள் எனக்கு தெரியலை, வேறு யார் என்னன்னு சொல்லி எனக்கு தெரியலை. தெரிந்தவர்கள் இருந்தால் கொமெண்டில் சொல்லுங்கள். சரி, இதில் இதை முடிச்சு கொண்டு நாங்கள் சிவன் கோயில் இருக்குது. அது உள்ளுக்குள்ளேயே தான் நாங்கள் கொஞ்சம் மேலே போக வேண்டி இருக்குது. இதில் போனால் சிவனை தரிசனம் செய்யக்கூடிய வகையில் இருக்கும். அங்கே அதையும் போய் பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா நந்தி இருக்குது. அதே மாதிரி எங்கள் உள்ளுக்கு சிவனுக்கு பூஜை செய்து கொண்டிருக்கிறாங்க. இவருக்கும் ஒரு கும்பிடு போட்டுட்டு நாங்கள் வெளியில் போகலாம். உண்மையாகவே ரொம்ப அருமையாக இருந்தது. மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருந்தது. காணொலியை பதிவு செய்தாலும் சரி, அங்கே போய் அமைதியாக இருந்தாலும் சரி, ஒரு நிம்மதி இருக்கும். சரி, இப்போ நாங்கள் சிவன் கோயிலை சுற்றி பார்க்கலாம். இதுலேயும் ஒரு ஆள் இருக்கிறார். அங்கே மேலே எழுதி இருக்குது பாருங்கள்.
இவரையும் ஒரு கும்பிடு போட்டுட்டு இப்படியே போகலாம். இதில் வந்து ஒரு பெரிய நந்தி இருக்குது. இது வந்து இந்த கண்ணாடி போட்டு மறைச்சிருக்கிறாங்க. கண்ணாடிக்கு வெளியிலேயே இந்த நந்தி இருக்குது. ரொம்ப பெருசு. நான் நிற்கும்போது என்னுடைய உயரம் கூட இருந்தது. ஒரு 6 அடிக்கு மேலே இது உயரமாக இருக்குது. அவ்வளோ பெரிய நந்தி இருந்தது. அதே மாதிரி இதில் சுற்றி வருவோம். இதுலேயும் பார்த்தா ஒரு கோபுரம் இருக்குது. இதுவும் வந்து கண்ணாடிக்குள்ளே தான் இது இருக்குது, தொட முடியாது. இது வந்து சுற்றி நாங்கள் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிறதால யாரும் அதை தொட்டு கும்பிடவோ இல்லை கிட்ட போகவோ முடியாது. இது சிவனோடது. சரி, இப்போ பார்த்தா நாங்கள் அதனுடைய பின்பகுதியில் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த மலையினுடைய அடிவாரம் இங்கே வந்து இருக்குது. இந்த கோயிலை எப்படித்தான் கட்டியிருந்தாலும் இந்த மலையோடு சேர்த்து தான் அதை கட்டியிருக்கிறாங்க. அந்த மலையினுடைய அடிவாரம் இங்கே தெரிகிறத வந்து நீங்கள் காணக்கூடிய வகையில் இருக்கும். பார்த்திங்கன்னா அதுவும் ரொம்ப அருமையாகத்தான் இருக்கிறது. இதில் வந்து இது வந்து சண்டீஸ்வரர். இனி நாங்கள் வந்து கீழே இறங்கிடுவோம். கீழே இறங்கினா முருகனுடைய 6 படை வீடுகள் இங்கே இருக்குது. அதுகளையும் வந்து நாங்கள் ஒருக்கா பார்த்துடுவோம். பார்த்துட்டு வெளியில் போயிட்டு மற்ற இடங்களுக்கு போகிறத வந்து நான் காட்டுறேன், பாருங்கள். சரி, நாங்கள் இப்போ 6 படை வீடுகளை பார்த்துட்டு இப்போ வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்து நாங்கள் இந்த பறவைகளுக்கு உணவளிப்பதற்காக ஒரு உணவு பை வாங்கியிருக்கிறோம். அதை வந்து நாங்கள் இந்த புறாவுக்கு போட போகிறோம். இந்த புறாக்கள் வந்து இங்கே வந்து ஆயிரக்கணக்கில் இங்கே கூடியிருக்கும். வார பக்தர்கள் எல்லாருமே வந்து இந்த புறாக்களுக்கு உணவளிக்கிறது வந்து இங்கே ஒரு பழக்கமாக இருக்குது. அது ஒரு நல்ல செயலாகவும் இருக்குது. அந்த வகையில் நாங்கள் எப்போ போனாலும் அந்த புறாக்களுக்கு உணவளிப்போம். அந்த புறாக்கள் வந்து எங்களோட பழகும்போது நல்ல ஒரு நட்பாக பழகிக்கொள்ளும். நாங்கள் அந்த உணவை வந்து போட்டால் எங்களுக்கிட்ட வருது. அதே நேரம் நாங்கள் அதை கையில் கொடுக்கும்போது கூடி அதை வாங்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு அது அவ்வளவு மக்களோடு அவ்வளோ ஒற்றுமையாக பழகிருக்கு. நீங்கள் பார்த்தா தெரியும். இது வந்து 1 இல்லை 2 இல்லை, அது நிறைய தடவை இதே மாதிரி வந்திருக்குது. இப்போ நாங்கள் இடை போடும்போது ஒரு 5 தடவைக்கு மேலே இதே மாதிரி வேறு எல்லாம் வந்து கையில் இருந்து சாப்பிட்ருக்குது. அப்படி ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். சின்ன பிள்ளைகள் பார்க்கும்போது, நீங்கள் சின்ன பிள்ளைகளை கொண்டு வந்தீங்கன்னா அந்த சின்ன பிள்ளைகளை வச்சு இதில் பார்க்கும்போது இன்னும் ஒரு சந்தோஷமும் நிம்மதியுமாக இருக்கும். இது அங்கே விளையாட்டு ஜாமான்கள் வந்து பொருட்களை வந்து அங்கே விற்று கொண்டிருக்கிறாங்க. இது வந்து மலை ஏறுறதுக்கு அதனுடைய அடிவாரத்தில் வந்து இதுகளை விற்று கொண்டிருக்கிறாங்க. அது சின்ன பிள்ளைகள் வந்து அதுகளை வாங்கி கொண்டு விளையாட முடியும். சரி, இப்போ நாங்கள் கோயிலில் மேல் தளத்துக்கு நாங்கள் போக போகிறோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா ரங்கு பிள்ளை இருக்கிறார், பார்த்திங்கன்னா தெரியும். அவற்றை சேட்டை ரொம்ப தாங்க முடியாத அளவில் இருக்கும். பேக்கில் எந்த பொருளுமே எடுத்து போக முடியாது. பூ, பழம், அரிச்சனைக்கு அங்கே கொண்டு போகிறது கூட ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேட்டால் போகிற வழியிலேயே பிடுங்கி சாப்பிட்டுடுவார். இப்போ நாங்கள் மேல் தளத்தை சென்றடைந்து விட்டோம். மேலே இருந்து நாங்கள் கீழே பார்க்கும்போது இப்படித்தான் அந்த வியூ இருக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து மேலே நாங்கள் போகிறோம். பிரதான நுழைவாயில். இது வந்து ஒரு சுண்ணாம்பு கற்களான ஒரு குகை தான் இது. அங்கே தான் இந்த முருகப்பெருமான் வீற்றிருக்கிறார். இங்கே பார்த்திங்கன்னா இந்த குகை வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி தெரியும். இந்த கற்கள் எல்லாம் எப்படி இருக்குண்டு. இந்த குகையினுடைய மேல் பரப்பு எப்படி இருக்குது என்றதை வந்து பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும்.
இதில் வந்து ஒரு கடை வர்த்தக நிலையங்களும் அங்கே இருக்குது. இதில் அர்ச்சனை பொருட்கள் வந்து விற்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது. நீங்கள் அங்கே இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் அதனுடைய நடுப்பகுதியாக இருக்கும். இதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இதான் அதனுடைய நடுப்பகுதி அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வந்து சூரிய ஒளி படக்கூடிய வகையில் இது இருக்குது. இது நாங்கள் சாதாரணமாக அதில் நின்று நாங்கள் மேல் நோக்கி பார்த்தா 100 அடிக்கு மேலேயே இதனுடைய உயரம் இருக்கும். உள்ளுக்குள்ளே வந்து புகைப்பிடிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்குது. நிறைய கடவுள்கள் இருக்கிறார். இங்கே வந்து கை கழுவு அதாவது கால் கழுவுற இடம் இருக்குது. இதில் காலை கழுவிட்டு முருகனை தரிசிக்க நாங்கள் உள்ளுக்கு செல்ல முடியும். ஒரு கோபுரத்தோடையே இருக்குது. முன்னம் இது கோபுரங்கள் இல்லாமல் இருந்தது. குறுகிய காலத்துக்குள் கோபுரங்கள் எல்லாம் கட்டி ஒரு அழகுபடுத்தப்பட்டிருக்குது. இப்படி ஒரு பெயர் பலகையும் அங்கே இருக்குது. இதனுடைய பிரதான வாயில் இப்படி தான் இருக்குது. இதனுடைய கதவை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 12 அடி உயரத்தில் ரொம்ப வேலைப்பாட்டோட கூடிய ஒரு நுழைவாயில் இங்கே இருக்குது. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து இந்த கொடியேற்றங்கள் செய்கிறதுக்கான வேல். இது வந்து ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 20 அடி 30 அடி அளவு உயரத்துக்கு இது இருக்குது. இது வந்து இங்கே பற்றிச்சீட்டு பெற்றுக்கொள்ள முடியும். உள்ளுக்குள்ளே போய் முருகனை தரிசிக்கக்கூடிய வகையில் இருக்கும். சாமியை கும்பிட்டு நாங்கள் வெளியில் வரோம். வெளியில் வந்துட்டு நாங்கள் இன்னும் வள்ளி தெய்வானை இருக்கிற இடத்துக்கு போக இல்லை. அந்த இடத்துக்கு போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி இந்த முருகனுடைய இந்த சன்னதியில் இருக்கிற கற்சிலைகளுடைய வேலைப்பாடுகளை பற்றி நாங்கள் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வேலும் மயிலுமாக இருக்குது. பார்க்க நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. சேவல் இருக்குது, மயில் இருக்குது. ஃபோட்டோவுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. நல்ல கலராக இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தா வெளிநாட்டுக்காரர்கள்லாம் நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது தான் நீங்கள் பிரதான வேலையாகவே வச்சுருக்கிறாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. சரி, ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பாதைகளுக்குள்ளே நோ ஷூஸ்ன்னு போட்டிருக்கிறாங்க. பாதணி அனுமதி இல்லை என்று போட்டிருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு நாங்கள் இப்போ மேல் நோக்கி போகிறோம். அதாவது வள்ளி தெய்வானையோட முருகன் இருக்கிற இடத்தை நோக்கி நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். இதில் வந்து அதனுடைய ஒரு சைன்போர்ட் போட்டிருக்கிறாங்க. இது வந்து உண்மையான சேவல். இதுதான் இவ்வளோ நேரம் கூவி கொண்டுண்டது. இவர் ஒரு ஆள் இதில் இருக்கிறார். இவர் வந்து தூங்கி கொண்டு இந்த தூணில் குந்தி இருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய வகையில் இருக்குது. வள்ளி தெய்வானையோடு இருக்கிற முருகன்கிட்ட ஒரு கும்பிடு போட்டுட்டு ஒரு நூலும் கட்டிக்கிட்டு நாங்கள் கீழே இறங்குறோம். இது வந்து நாங்கள் உங்களுக்கு போனதை வந்து எப்படி காட்டினோமோ அதே மாதிரி இறங்குறதையும் நாங்கள் காட்டுறோம் பாருங்கள். இதனுடைய மேலே இருந்து பார்த்தோம்னா இந்த வியூ வந்து அப்படித்தான் இருக்கிறது. இதில் கூனார் ரங்கு பிள்ளைகள் குடும்பமாக இதில் இருக்கிறாங்க. இவங்களோட சேட்டை எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாங்கள் கீழே இறங்கி வந்து உணவு அருந்தி விட்டு இங்கேருந்து வழியாக போகிறோம். சரி, இப்போ நாங்கள் உணவு இருந்துட்டு இப்போ நாங்கள் பிரதான அதாவது வெளியேறும் இடத்துக்கு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும், இப்படித்தான் வெளியே நின்று பார்க்கலாம் அந்த வியூ இருக்கும். இவ்வளோ நேரம் எங்களோட காணொலியை பார்த்தவங்கள் அனைவருக்கும் நன்றி. முருகனுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு உங்களுக்கும் பாய் சொல்கிறோம். பாய் பாய்.